டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்லப்போவதையும் நன்றாக ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினரான திரு மு. சுருளிவேல் அவர்கள் 26/6/2026 அன்று மறைவுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மு. சுருளிவேல் அவர்கள் 1971, 1976 ஆண்டுகளில் போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் எழுந்து 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் மறைவு குறித்து தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்பட்டவரும் சிறந்த நடிகரும் இயக்குனருமான திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் 27/6/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் தனது தனித்துவமான கதை சொல்லும் பாணியாலும் சமூக யதார்த்தங்களை நகைச்சுவையோடு பிரதிபலித்த உன்னத திரைக்கதை உத்திகளாலும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்றவர். தமிழ் சினிமாவில் இருந்த கம்பீரமான கதாநாயகன் பிம்பத்தை மாற்றி சாமானிய கண்ணாடி அணிந்த நடுத்தர வர்க்கத்து இளைஞனும் கதாநாயகனாக வெல்ல முடியும் என்ற புதுமையை படைத்தவர். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தனது கலை உலக வாரிசு என்று முறைப்படி அறிவிக்கப்பட்ட பெருமைக்குரியவர். ஏழை எளிய மக்களின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் தனது படைப்புகளின் வாயிலாக உலகறிய செய்த மாபெரும் கலைஞர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தமிழ் திரையுலகினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு புவியரசு பிரபல கவிஞர் மற்றும் எழுத்தாளர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல கவிஞரும் எழுத்தாளருமான திரு புவியரசு அவர்கள் 30/6/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முன்னோடி கவிஞர்கள் ஒருவரான திரு புவியரசு அவர்கள் சமூக பொறுப்பை வலியுறுத்துகின்ற கவிதைகளாலும் தனது மொழிபெயர்ப்பு திறமையால் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து தனி முத்திரை பதித்தவர். கவிஞராக மட்டுமின்றி சமூக அக்கறை கொண்ட சிந்தனையாளராகவும் விளங்கியவர். கையொப்பம் என்ற கவிதை தொகுப்பிற்காக மற்றும் புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சக படைப்பாளிகளுக்கும் வாசகர்களுக்கும் பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. பிரபல பின்னணி பாடகி திருமதி எஸ். ஜானகி அவர்கள் மறைவு குறித்து இசை உலகில் தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று இந்திய திரையுலகால் போற்றப்பட்ட பின்னணி பாடகி திருமதி எஸ். ஜானகி அவர்கள் 11/7/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. திருமதி எஸ். ஜானகி அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளில் சுமார் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி 7 சகாப்தங்களை தனது காந்த குரலால் ஒட்டுமொத்த இந்திய இசை ரசிகர்களின் நெஞ்சங்களையும் ஆட்கொண்ட பெருமைக்கு உரியவர்.
அனைவராலும் ஜானகியம்மா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட திரு எஸ் ஜானகி அவர்கள் மழலை குரல், சோகம், துள்ளல், பக்தி என பாடல்களின் நவரச உணர்வுகளையும் தனது அசாத்திய குரல் வளத்தால் அப்படியே உயிர்ப்பித்து தனித்துவமாக பாடும் திறன் கொண்டவர். இசைத்துறைக்கு அவர் ஆற்றிய அரிய பங்களிப்பிற்காக 4 தேசிய திரைப்பட விருதுகளையும், தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளின் 33 உயரிய விருதுகளையும் பெற்று தமிழ் இசை உலகிற்கு மட்டுமின்றி இந்திய இசை உலகிற்கும் அளப்பரிய பெருமை சேர்த்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், அவரது ரசிகர்கள் மற்றும் தமிழ் திரையுலகினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு பூமணி பிரபல எழுத்தாளர் அவர்கள் மறைவு குறித்து, தமிழ் இலக்கிய உலகின் சிறந்த எழுத்தாளர் திரு பூமணி அவர்கள் 12/7/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. திரு பூமணி அவர்கள் கரிசல்லத்தின் மண் வாசனையையும், அடித்தட்டு மக்களின் வாழ்வின் நுட்பமான யதார்த்தங்களையும், வரலாற்றின் ஆழமான சாட்சியங்களும் நிரம்பிய படைப்புகளின் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர். அஞ்ஞாடி என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அவரது வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான அசுரன் திரைப்படம் அவரது எழுத்தின் வீச்சை உலகறிய செய்தது. தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும். அவரின் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அன்னாரது மறைவால் அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் சக படைப்பாளிகளுக்கும் வாசகர்களுக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.